ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். அதாவது நம்ம கல்ஃப் கண்ட்ரி வரணுங்கிறதே எல்லாருக்குமே கனவு. அதாவது நம்ம சென்னையில உள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் லைஃப்ல இருந்து அதாவது ஒரு ஃப்ரெஷர் வந்து கல்ஃப் கண்ட்ரில ஒர்க் பண்ணி, அவன் வாழ்க்கையில அடுத்த முன்னேற்ற லெவலுக்கு போணும்னா, ஒரு ஃப்ரெஷர் வரணும்னா, ஒரு ஸ்கில் டெவலப்மென்ட், அவன் ஒரு பட்ஜெட் வேணும். இந்தியன் ரூபி என்ன பட்ஜெட் இருந்தா நம்ம வந்து துபாய்ல ஸ்டே பண்ணி வேலை தேட முடியும். அப்படிங்கிறது தான் இப்ப சங்கர் அவர்கள் சொல்லப் போறாரு. சொல்லுங்க சங்கர். வணக்கம் எல்லாரும். மார்னிங் மூன் சேனல் எல்லாருக்குமே வணக்கம். ஞானகுமார் வந்து என்னோட ரொம்ப வருஷம் நண்பன். அவர் வந்து யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காரு. நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காரு. நிறைய வளரணும்னு விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு துபாயில் வந்து எஸ்பெஷலி அவர் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி ஜாபோட எப்படி சொல்றது, ஜாப் வந்து எந்த அளவுக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ அது எப்படி வந்து புதுசாக வர்றவங்க வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், அது என்ன மாதிரி சிரமங்கள் இருக்குது அது எப்படி சொல்லிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் நான் ஒரு 10+ இயர்ஸ் நான் வந்து துபாயில் இருக்கிறதுனால, ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் என்னோட வியூஸையும் ஷேர் பண்ணணும், அவங்களோட வியூவர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாப்புல. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷன் தகவல் என்னால் சொல்கிறேன். சில தகவல் உங்களுக்கு ஏதாவது இந்த மீட்டிங் அப்புறமாட்டி உங்களுக்கு எதுவும் தெரியல புரியல அப்படின்னா நீங்கள் சேட் கமெண்ட்ல நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்குள்ள பதில் உங்களுக்கு நாங்கள் வந்து தகவல் தெரிவிப்போம். சொல்லுங்க ஞானகுமார், உங்களுக்கு என்ன கேள்விகள் இருக்கு? வணக்கம் சங்கர் அவர்கள். இப்போ வந்து ஃப்ரெஷர் வந்து துபாய்க்கு வரணும்னா என்ன மாரி பட்ஜெட் வச்சு எத்தனை மாசத்துல வேலை தேட முடியும்? அவங்களோட ஸ்கில் குவாலிஃபிகேஷன் எப்படி இருந்தா அவங்களுக்கு வேலை கிடைக்கும்? எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நீங்கள் கேட்ட முதல் கேள்வி வந்து சிம்பிளாக ஈஸியாக கேட்டுட்டீங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஸோ எவ்வளோ பட்ஜெட் முன்னாடி இங்கே வந்து நிறைய பட்ஜெட் வந்து காஸ்ட் வந்து அனலைசிஸ் வந்து கரெக்டாக பண்ணணும் நீங்கள் துபாய்க்கு வரதுக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன மாதிரி ஜாப் குவாலிஃபிகேஷன் நீங்கள் எதிர்பார்த்து வந்தாலும் அது உங்களோட விஷ். இங்கே வந்து என்ன மாதிரி ஜாப் அவைலபிலிட்டி இருக்குன்றது வந்து அது வேற டாபிக். ஜென்ரலாக நீங்கள் எந்த ஜாபுக்கு நீங்கள் சர்ச் பண்ணி வரதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பட்ஜெட் நீங்கள் போடுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் 2 months தான் இங்கே விசிட் விசா இருக்குது அவைலபிலிட்டி. விசிட் விசாவில் வரவங்களுக்கு வந்து 2 months விசா தான் அவைலபிலிட்டி ஃபர்ஸ்ட் இருக்குது. அதை விட்டுட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீலான்ஸ் விசா இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரெண்டும் தான் வந்து ஜாப் தேடி வர்றவங்களுக்கான விசாவாக இங்கே இருக்குது. ஸோ விசிட் விசாவை பார்த்தீங்கன்னா 2 months விசிட் விசா. ஸோ அப்போ 2 monthsக்கு நீங்கள் வந்து என்னென்ன பண்ணணும், என்னென்ன செலவுகள்லாம் இருக்குதுங்க துபாயின்னு கிடையாது, இந்த எமிரேட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கே வேணால் நீங்கள் தங்கிக்கலாம். அபுதாபி, ஷார்ஜா, துபாய், நிறைய இடம் இருக்குது. ப்ளஸ் ஏன் வந்து துபாய் சொல்கிறாங்கன்னா, ஈஸி ஆக்சஸ் டு த ஆஃபீஸஸ் ஆர் டு சர்ச் த ஜாப். அதனால தான் சொல்கிறாங்க வந்து துபாயில் ஒரு சென்டர் பிளேஸில் இருந்துக்கும் சொல்லிட்டு. ஸோ நம்ம இதுக்கு வருவோம், நம்ம பட்ஜெட்டுக்கு வருவோம். ஸோ பட்ஜெட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு டிக்கெட் நீங்கள் புக் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா விசா எடுக்கணும், 2 months விசா எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே புதுசாக ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க. இங்கே துபாயில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எமிரேட்ஸ்குள்ளே வரதா இருந்தால் 3000 dirhams, அதாவது 3000 ரியால், அதாவது கத்தாரில் சொன்னீங்கன்னா 3000 dirhams வந்து நீங்கள் வந்து கையில் வச்சுக்கணும். இல்லை அக்கௌண்ட்ல வந்து இந்தியன் அக்கௌண்ட்ல வந்து மதிப்புள்ள அமௌண்ட்டை வந்து நீங்கள் அக்கௌண்ட்ல வச்சு அதை காட்டணும், ஏர்போர்ட்டில் காட்டணும். எங்கே இந்தியாவில் ஏறுறீங்கன்னா ஏர்போர்ட்டில் வந்து நீங்கள் காட்டணும். பெஸ்ட் நீங்கள் வந்து கரன்சியை கையில் வச்சுக்கிறது நல்லது. 4th பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹோட்டல் புக்கிங் கண்டிப்பாக மஸ்ட்டாக வேணும். முன்னாடி வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போட்டாங்க. எத்தனை மாதத்துக்கு தங்குறீங்களோ அத்தனை மாதத்துக்கு ஹோட்டல் புக்கிங் வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு மேண்டிட்டரியாக இருக்குது. இதை தவிர நீங்கள் இங்கே வர்றதுக்கு தங்குறதுக்கு, சாப்பாட்டுக்கு செலவுக்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், இந்த 3த்துக்கும் நீங்கள் வந்து அலோகேட் பண்ணணும். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா டிக்கெட்டுக்கு அப் அண்ட் டவுன் நீங்கள் செக் பண்ணிக்கணும் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இங்கே வந்து விசிட் விசாக்கு வந்து 2 months விசிட் விசாக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, ஒரு அமௌண்ட் ஃபிகர் அமௌண்ட் சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்லாம் சொல்கிறேன் நான். ஒரு அப் அண்ட் டவுனுக்கு ஒரு 15,000 dirhams வச்சுக்கோங்க, சாரி 15,000 rupees வச்சுக்கோங்க. நான் லீஸ்ட்டாக சொல்கிறேன், 15,000 rupees வச்சுக்கோங்க அப் அண்ட் டவுன் டிக்கெட்டுக்கு. விசிட் விசாக்கு பார்த்தீங்கன்னா dirhamsல பார்த்தீங்கன்னா ஒரு 750 dirhams வரும். சரிங்களா? dirhams வரும், 750 dirhams வரும். நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, அதை 22 rupees கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ டிக்கெட் சொல்லிட்டேன், விசா சொல்லிட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே தங்கறதுக்கான செலவுகளாக இருக்குது பார்த்தீங்களா?
தங்கறதுக்கான செலவு. ஸோ சாப்பாடு செலவு பார்த்துட்டீங்கன்னா ஒரு மாசத்துக்கு மெஸ் எடுத்துக்கோங்களேன். இங்க வர்றவங்க எல்லாருமே உடனே சமைச்சு சாப்பிட்றதோ இல்ல தெரிஞ்சவங்க ரூம்ல இருந்தா தான் இருக்கும். இல்லைன்னா மெஸ்ல இருக்கீங்கன்னா ஒரு 350க்கு அவைலபிலிட்டியா இருக்கு. 350 திரம்ஸ்க்கு வந்து இங்க மெஸ் வந்து ரிமோட் மெஸ்ஸஸ்லாம் இருக்குதுங்க. அவங்க அவைலபிலிட்டி இருக்குது. ஏன்னா நீங்க வெளியே வாங்கி சாப்பிட்றது சாத்தியமே கிடையாது. அது எப்படி உங்களுக்கு எக்ஸிட் ஆயிரும், அதை நம்பி வராதீங்க. ஸோ 350 திரம்ஸ் வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து தங்குறது ரூம் பார்த்தீங்கன்னா துபாயில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரேட் இருக்கு. தங்குறதுக்கான பெட் ஸ்பேசஸ், ஷேரிங் ரூமு. ஷார்ஜா பார்த்தீங்கன்னா இன்னும் அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஷார்ஜா வந்து தங்குவாங்க உங்கள் ரிலேஷன்ஸ் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா. அப்படி இல்லைன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது டேரெக்டாக நீங்கள் துபாயில் தான் நீங்கள் தங்குற மாதிரி இருக்கும். துபாயில் தங்குற மாதிரி இருந்துச்சுன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஜஸ்டடாக இருக்கும் சொல்ல முடியாது, ஒரு அஃபோர்டபுளாக உங்களால் இருக்க முடியும்னா ஒரு 800 திரம்ஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு பெட் ஸ்பேஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு மெட்ரோஸ்லாம் வந்து மெட்ரோலாம் வந்து இருக்கிற மாதிரி பக்கத்தில் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கிற மாதிரி பஸ் மெட்ரோ இருக்கிற மாதிரி, ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ஒரு 800 திரம்ஸ் நான் வந்து மினிமம் சொல்கிறேன், லீஸ்ட் சொல்கிறேன். இதுக்கப்புறம் ஜாஸ்தியாக போகிறது அது உங்களோட கேஷ் அவைலபிலிட்டியை பொறுத்து இருக்கு. டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்த்லி பாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் பஸ்ஸில். அதாவது இங்கே ஆர்டிஎன் இருக்குது, ரோட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து மந்த்லி பாஸ் எடுத்துடணும் நீங்கள். ஸோ பஸ்லையும் நீங்கள் போகலாம், ட்ரெயின்லையும் நீங்கள் போகலாம். இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஈஸி அக்சசபிள் எவ்ரிவேர். சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து அமௌண்ட் வச்சுக்கணும் நீங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 380 திரம்ஸ் வரும். 380 திரம்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வரும். நீங்கள் இது நான் லீஸ்ட் அமௌண்ட், இதுக்கு லீஸ்ட் அமௌண்ட் சொல்கிறேன், எல்லாம் குறைஞ்சபட்ச அமௌண்ட் சொல்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டுக்கு ஒரு 15,000 சொன்னீங்க, அது ருபீஸ் சொன்னேன். ப்ளஸ் விசிட் விசாக்கு வந்து 750 சொன்னேன். அப்புறம் வந்து தங்கறதுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து 350, தங்குறதுக்கு 800, ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் 380. அப்புறம் வந்து இப்போ வந்து 3000 வந்து கையில் கேஷாக எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்கேன். அது ஒரு விஷயம் இருக்குது, 3000 திரம்ஸ். ப்ளஸ் இங்கே வந்து ஹோட்டல் புக்கிங் இருக்குது. அது 2 மந்த்ஸ்க்கு ஹோட்டல் புக்கிங். 2 மந்த்ஸ்க்கு ஹோட்டல் புக்கிங் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு வியப்பா இருக்காதீங்க. அதுக்கு வந்து டிராவல் ஏஜென்சிஸ்லாம் இருக்காங்க, அவங்க உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் டிராவல் ஏஜென்சிஸ் மூலிமா, அதுவும் துபாயில் உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ இருந்து இங்கே இருந்து நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்தீங்கன்னா அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறேன்னா அப்ரூவல் ப்ராசஸும் சரி, அது அக்செப்டன்ஸும் சரி ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்லி இந்தியாவில் எடுத்து வருவாங்க. அது நீங்கள் வந்து ஜென்யூனிட்டி தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னா இங்கே வந்து ஏர்போர்ட்டில் வந்து பிரச்சனை ஆகாமல் இருக்கிறதுக்கு மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல நீங்கள் அப்ரோச் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் இல்லாமல் மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு நீங்கள் கையில் காசு வச்சுக்கணும். ஒரு அமௌண்ட் நீங்கள் ஒரு மினிமம் வந்து ஒரு 500 திரம்ஸாவது வச்சுக்கணும். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு செலவுகள் ஏதாவது மந்த்லி ஒரு செலவுகள் வந்து என்ன சொல்கிறது, எமர்ஜென்சி இல்லாமல் சில விஷயங்கள் நீங்களாவே வந்து பிரிண்ட் எடுக்கிறதோ இல்லைன்னா ஒரு என்ன சொல்கிறது இன்டர்நெட் மொபைல் ரீசார்ஜ் இந்த எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் இருக்குங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 500 திரம்ஸாக வச்சுக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா அந்த சமயத்தில் போய் யார்ட்டுமே அஃபோர்ட் பண்ணி கேட்க முடியாது. உங்களுக்கு வந்து ஒரு மனசுக்கு வந்து என்னடா நம்மள்ட்ட இது இல்லையே அப்படின்ற ஜாப் சர்ச் பண்ணி வரும்போது ஒரு ஃப்ரீ மைண்டாக வரணும். எல்லாமே நம்ம கையில் வச்சுட்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சம் இல்லைன்னும் போது கொஞ்சம் அந்த சமயத்தில் அப் அண்ட் டவுன்ஸ் மனசில் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும். அது அப்ராக்சிமேட்டாக எவ்வளோன்னு தெரியல, நான் சொன்ன வரைக்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அமௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே வந்து நான் சொன்னதெல்லாம் வந்து அதாவது டிக்கெட்டு, என்ன சொல்கிறது விசா, ப்ளஸ் 3000 திரம்ஸ் செக்யூரிட்டி அமௌண்ட்டு, ப்ளஸ் ஹோட்டல் புக்கிங். இதை தவிர மற்ற எல்லாமே வந்து 1 மந்த் தான் சொல்லியிருக்கேன். ரூமுக்கும் சரி, சாப்பாட்டுக்கும் சரி, ட்ராவலுக்கும் சரி, எமர்ஜென்சி அமௌண்ட்டுக்கும் சரி, எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு சரிங்களா, அது எல்லாமே நான் 1 மந்த் தான் சொல்லியிருக்கேன். இதை 2 மந்த்ஸாக நீங்கள் போட்டுக்கோங்க. சரிங்களா, இது இவ்வளோ இருக்குது. ஸோ இந்த 2 மந்த்ஸ்ல நீங்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும். ஒரு டவுட், இப்போ இந்த 2 மந்த்ஸ் விசா வந்து இப்போ கம்பெனியில் வேலை கிடைச்சிருது, கிடைச்சதுன்னா இதை அப்படியே மைக்ரேட் பண்ணிப்பாங்களா? இங்கே 2 மந்த்ஸ்க்குள்ள உங்களுக்கு லக்கியாக கிடைச்சிருச்சு அப்படின்னா, இப்போ ஜாப் கிடைச்சிருச்சு உங்களுக்கு அப்படின்னீங்கன்னா நீங்கள் கம்பெனிஸில் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து இப்போ நிறைய கம்பெனிஸ் இருக்கீங்க நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருமே இதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கம்பெனிஸ் மாற்றிப்பாங்களா அப்படின்னு கேட்பாங்க. சிம்பிள் ஆன்சர் வேணுமா இல்லை எலாபரேட் ஆன்சர் வேணுமா கேட்டிங்கன்னா நம்ம மக்களுக்கு எலாபரேட் ஆன்சர் தான் தேவைப்படும். ஏன்னா சிம்பிள் ஆன்சரில் தான் எல்லாரும் மாட்டிக்கிறாங்க. என்னன்னா ஒரு கம்பெனியில் ஒரு பாலிசி இருக்கும், இன்னொரு கம்பெனியில் அந்த பாலிசி இருக்காது. இப்போ ஒரு ஆள் கைட் பண்ணுறாங்கன்னா அவங்க கம்பெனியில் என்ன பாலிசியோ அதை தான் மக்களுக்கு சொல்லுவாங்க. அப்படின்னும் போது அதை நம்பி அவங்க உள்ளே வருவாங்க. ஸோ நிறைய சேஞ்சஸ் இருக்குது. என்னன்னா ஒரு கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சில கம்பெனிஸில் கார்பரேட் கம்பெனி இருக்குது, ஸ்மால் மீடியம் கம்பெனிஸ் இருக்குது, ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் கம்பெனி எஸ்எம்இ கம்பெனி இருக்குது. அப்புறம் அதுக்கு கீழே வந்து
என்ன சொல்றது, அதாவது ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இருக்குது, சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் இருக்குது. நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நிறையவே இங்க இருக்குது. ஸோ எந்த கம்பெனிக்கு நீங்க வரேன்றதை பொறுத்து இருக்குது. கார்பரேட் கம்பெனிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்க விசாவை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா வித்தின் எனக்கு தெரிஞ்சு 1 வீக் 2 வீக்ஸ்க்குள்ள, மேக்ஸிமம் 1 வீக் 2 வீக்ஸ்க்குள்ள அவங்களாவே சேஞ்ச் பண்ணி விட்டுருவாங்க. நீங்க எந்த ஒரு ஒரியுமே பண்ண தேவையில்லை. ஏன்னா கார்பரேட் கம்பெனியை பொறுத்த வரையும் ஈஸியா விசா ப்ராசஸ் நடந்துரும். சரிங்களா? அது வந்து எக்ஸிட் அடிக்கலனா கூட அவங்களே வந்து பணம் எக்ஸ்ட்ரா அவங்களே கம்பெனியே பே பண்ணி கண்ட்ரிக்குள்ள இருக்கும் போதே உங்களுக்கு விசா ப்ராசஸ் பண்றதுக்கான எல்லா ஃபியூச்சர்ஸுமே வந்து கார்பரேட் கம்பெனிகிட்ட இருக்குது. இந்த ஸ்மால் மீடியம் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பெரும்பாலும் வந்து அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அவங்களால பே பண்ண முடியல, ஒரு அவங்க வந்து 2 கம்பெனிஸ் வந்து 2500 dirhams இல்ல 3000 பே பண்ண சப்போஸ் முடியல அப்படின்னா அவங்க நார்மலா ப்ரொசீஜர் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே போயிட்டு எக்ஸிட் அடிச்சுட்டு உள்ள வர சொல்லுவாங்க. அப்ப நீங்க வந்து வெளியே வந்து ஒண்ணு இந்தியாவுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும், இல்ல பக்கத்துல வந்து பக்கத்து கண்ட்ரிஸ், எந்த கண்ட்ரிஸ், ஒமான் கண்ட்ரிஸ் தான், ஒமான் தான் பக்கத்துல இருக்குது. ஸோ ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஒமானுக்கு போயிட்டு உள்ள வர்றது, எக்ஸிட் அடிச்சு உள்ள வர்றது. ஸோ அது இருக்குது. ட்ரேடிங் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்மால் ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா விசா சேஞ்ச் பண்றதுக்கு சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் வந்து நீங்க வந்து திருப்பி நீங்க வந்து விசிட் விசா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, நான் வந்து திருப்பி உங்களை வேலிடேட் பண்ணணும், திருப்பி செக் பண்ண சொல்லுவாங்க. அப்பதான் நீங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அவங்க வேணும்னு தேவை அப்படின்னா அவங்க கண்டிப்பா மாத்துறதுக்கான ஆப்ஷன் இருக்கு, எக்ஸிட் அடிச்சு உள்ள வந்து மாத்தலாம். இல்ல நீங்க விசிட் விசா போடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்ப நீங்க யோசிக்கணும். நீங்க வந்து சில பேர் என்ன எப்படி மாட்டிக்கிறாங்கன்னா, விசிட் விசால வந்துட்டு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், ட்ரேடிங் கம்பெனிஸ்ல வந்துக்கிறாங்க. சம் கம்பெனிஸ் வந்து லெஜிட்டிமேட் தெரியாது. அவங்க வந்து நீங்க விசிட் விசா இருக்கிற வரையும் இவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. வாங்க ஒரு மாசம் ஜாப் இருக்கு, வாங்க ஒர்க் பண்ணுங்க, அவங்க செக் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு மாசம் சொல்லுவாங்க. சம் அமௌண்ட் தருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமௌண்ட் தருவாங்க. பட் அதுக்கப்புறமாட்டி சரி இன்னும் கொஞ்சம் செக் பண்ணணும் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே விசிட் விசாவை போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. திருப்பி என்ன பண்ணுங்க, ஜாப் இருக்கிறதுனால திருப்பி விசிட் விசாவை போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நீங்க அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணுவீங்க. பட் ஜாப் ஷூரிட்டி தரலைன்னா உங்களுக்கு அது ரிஸ்க்காக கூட முடியலாம். ஏன்னா அவங்க விசிட் விசாலே உங்களை வந்து யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம் அவங்கள. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நீங்க கம்பெனியோட லெஜிட்டிமேட்டை உங்க நண்பர்கள்ட்டையோ ரிலேஷன்ட்டையோ இங்க இருந்தாங்கன்னா நிறைய என்ன சொல்றதுன்னா ஒரு ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லயும் சரி, என்ன சொல்றது, யூடியூப்லயும் சரி, துபாய் ஹெல்ப்னு சொல்லிட்டு வந்து நிறைய இருக்குது. துபாய் ட்ரஸ்ட், துபாய் ஹெல்ப்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்கள நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு எல்லா விஷயமான லீகலா இது கரெக்ட் இது தப்பு அப்படின்ற சொல்லி கொடுத்துருவாங்க. இதை நீங்க எப்ப பண்ணணும்னா ஸ்டார்டிங்ல இந்தியால இருக்கும் போதே நீங்க பண்ணணும். ஒரு கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு கூப்பிடுது பண்ணுது அப்படின்னா இங்க உள்ள ஃப்ரெண்ட்ஸையோ யூடியூப் சேனல்ல உள்ளவங்கள்ட்ட நீங்க வேலிட் பண்ணிக்கணும். ஏன்னா இங்க வந்து சைபர் கிரைம்ன்றது வந்து எல்லா இடத்துலயும் உலகத்துல நடக்குது, துபாயிலையும் நடக்குது, எல்லா இடத்துலயும் இருக்குது. ஸோ அது வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு வேணும். டக்குன்னு நம்ம வந்து ஒரு எதிர்பார்க்கிறோம், ஜாப் வருது, போஸ்ட் உண்மையான போஸ்டா, இது உண்மையான மொபைல் நம்பர் தானா, உண்மையான அட்ரஸ் தானா, உண்மையான கம்பெனி தானா, விசா வந்து சொல்றது உண்மை தானான்றதை வந்து நீங்க வந்து 1க்கு 2 3 பேர்த்த நீங்க வந்து வேலிட் பண்றது ரொம்ப நல்லது. ஸோ இன்டர்சேஞ்ச் வந்து விசாவை இன்டர்சேஞ்ச் பண்றது நீங்க சொல்ற மாதிரி பாசிபிள் தான். அது கம்பெனிஸ் வேறுபடும். கார்பரேட் கம்பெனி வந்து உடனே அவங்களே மாத்தி கொடுத்துருவாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸ்மால் மீடியம் கம்பெனிஸ் வந்து எக்ஸிட் அடிச்சுட்டு உள்ள வர சொல்லுவாங்க. சப்போஸ் அவங்களே உள்ளே மாத்திக்கலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ட்ரேடிங் கம்பெனி மட்டும் தான் சம்டைம்ஸ் வந்து இந்தியா போயிட்டு வர சொல்லுவாங்க. அப்படி திருப்பி வரதா இருந்தா நீங்க வந்து நீங்க திருப்பி விசா போட்டு தான் நீங்க வர மாதிரி இருக்கும். அது சம்டைம்ஸ் நீங்க வந்து லாஸ்ல போயிடும். அவங்க உள்ளுக்குள்ளேயே மாத்துறது வந்து சில ஜெனுவனான கம்பெனிஸ் வந்து உள்ளுக்குள்ளேயே மாத்துறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஓகே சங்கர், இப்போ வந்து யங்ஸ்டருக்கு நீங்க வந்து இப்போ வந்து எந்த டிபார்ட்மெண்ட் இன்ஜினியரிங்ல சொல்றோம்ல, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இஎன்ஐ அண்ட் இசிஇ, எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஐடி, இதுல எந்த டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம வந்து துபாயின்ல கல்ஃப் கண்ட்ரில ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க? அதாவது நீங்க வந்து ஓப்பனா நீங்க கேட்டீங்கன்னா, கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, எந்த எஜுகேஷன் படிச்சுட்டு எந்த ஃபீல்ட்ல வந்து உங்களுக்கு அதிக ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு கேக்குறீங்க. இங்க பாத்தீங்கன்னா துபாயை பொறுத்து பாத்தீங்கன்னா வாஸ்ட், அதாவது என்ன சொல்றதுன்னா எல்லா ஃபீல்ட்லயுமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அங்கங்க இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து லாஜிஸ்டிக் டிபார்ட்மெண்ட் உள்ளவங்களை கேட்டிங்கன்னா அவங்க வந்து எனக்கு லாஜிஸ்டிக் டிபார்ட்மெண்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை கம்மியாக சொல்லுவாங்க. ப்ரொக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அவங்களை கேட்டிங்கன்னா அவங்க ஃபீல்டில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. மெக்கானிக்கில் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஸ்டார்ட் அப் பேஸ்டு அதாவது கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து ரெக்யூர்மெண்ட் அதிகமாக இருக்கும். மெக்கானிக்கல், அதாவது
என்ன சொல்றதுன்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஜாப்னு சொல்லலாம். நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் ஜாப்னு சொல்லலாம்னா இப்போ வந்து ஐடில எடுத்துக்கிட்டீங்கன்னா டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், இல்லைன்னா ஐடி சப்போர்ட்டு, இப்போ வந்து ப்ரொக்யூர்மெண்ட் எடுத்தீங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃபீஸரு, அட்மின் ஆஃபீஸர்ஸு, லாஜிஸ்டிக்ஸ் ஆஃபீஸரு. ஸோ எல்லாமே அந்த ஸ்டார்ட் அப் லெவல் இருக்கு பாத்தீங்களா, அதாவது பேசிக் லெவல்ல இருக்காங்க இல்லையா, அந்த ஜாப்ஸ் ஃபுல்லாமே வந்து அதிகமாவே இங்க இருக்குது, அதிகமாவே இருக்குது. ஸோ அது நீங்க ஓகே. ஈஸியாவே வந்து எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது அது கொஞ்சம் கொஞ்சம் நீங்க வந்து அதிக எஃபோர்ட் போடணும். அதிகமா என்ன சொல்றதுன்னா காம்படிஷன் அதிகமா இருக்கும். அந்த மிட் லெவல் ஜாப்ல வர்றவங்களுக்கு தான் வந்து காம்படிஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது நீங்க எந்த மாதிரி கம்பெனிஸ் நீங்க அப்ளை பண்றீங்க, என்ன மாதிரி டாக்டிக்ஸ் இங்க வந்தீங்கன்னாவே வந்து ஒரு ப்ரீ பிளானோட வரணும். எப்படி வந்து ஜாப் அப்ளை பண்ணணும், எப்படி வந்து அதை நம்ம வந்திருக்க 2 மாசத்தை வந்து எப்படி கரெக்டா ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணணும். மணி பட்ஜெட் வேற, ஜாப் சர்ச் பண்ற பிளானும் வேற. ரெண்டுத்தையுமே நீங்க பக்காவா நீங்க பிளான் பண்ணாதான் உங்களுக்கு என்ன சொல்றதுன்னா நீங்க வந்த கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். இன்னொன்னு சங்கர், இப்ப உள்ள யங்ஸ்டர்லாம் இப்ப நம்ம ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிட்டோம், ஒரு ஃப்ரெஷரு, நான் ஒரு ட்ரிபிள் மெக்கானிக்கல் முடிச்சிட்டேன், துபாய் வந்தா ஈஸியா ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் அந்த ஏதோ ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் இருந்தா மட்டும்தான் நமக்கு ஜாப் கிடைக்கும். இப்ப ஆட்டோகேட்ல டிராயிங் நல்லா பண்றாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல ஜாப் அப்ளை பண்ண முடியும், டிசைனரா அப்ளை பண்ண முடியும். இப்ப ட்ரிபிள்இல ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு எலக்ட்ரிக்கல், அதாவது சுவிட்ச் கீர் எங்க வைக்கிறாங்க, டிபி எங்க வைக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் எங்க வைக்கிறாங்க, இந்த மாரி அதாவது டிசைனரா இருந்தா மட்டும்தான் ட்ரிபிள்இல வர முடியும். இந்த மாரி நம்ம செக்ரிகேட் பண்ணும்போது எந்த மாரி ஸ்கில் டெவலப்மெண்ட் இருந்தா அங்க ஜாப் கிடைக்கும்? அதாவது நீங்க வந்து நான் ஏற்கனவே நீங்க கேட்ட கேள்வி தான் அது. அப்ராக்சிமேட்டா மீன்ஸ் ரிலேட்டடான கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. என்னன்னா என்ன மாதிரி ஸ்கில் டெவலப் பண்ணி வரணும், ஃப்ரெஷரா வர்றாங்களே வந்தா அவங்களுக்கு ஜாப் கிடைச்சிருமா அப்படின்னு கேக்குறீங்க. கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன் சொல்றேன்னா ஃப்ரெஷரா நீ ஜஸ்ட் படிச்சுட்டு வந்துட்டு இங்க டேரக்டா ஜாப்க்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அன்டில் அன்லஸ் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இங்க ஆள் இருக்குது, டைரக்டா உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு ஆள் இருக்குது, இன்னொன்னு வந்து லக்கு. இந்த 2 பேஸ்ட் மட்டும் தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்குது. நீங்க ஃப்ரெஷரா வந்து இங்க தேடணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்ல, 0 எக்ஸ்பீரியன்ஸ், நான் படிச்சு முடிச்சுட்டு இங்க வந்திருக்கேன்னா உங்களுக்கு சிரமம் தான், கிளியரா சிரமம் தான். ரெஃபரன்ஸ் லக்கு 2 இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அது எங்கும் எல்லா இடத்துலயும் அதே ஆப்ஷன் தான். பெஸ்ட் என்ன தெரியுங்களா, உங்களுக்குள்ள ஃபீல்டுல நீங்க எந்த ஃபீல்டோ, லாஜிஸ்டிக்ஸோ, ப்ரொக்யூர்மெண்ட்டோ, இல்ல சேல்ஸோ, இல்ல ஐடியோ, எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் ஃபீல்டா இருந்தாலும் சரி, நீங்க மினிமம் வந்து 1 to 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிறது நல்லது. மினிமம் 1 to 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் கண்டிப்பா. அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் ஓரளவு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு இல்ல ஆப்ரேஷன் நாலேஜ் தெரிஞ்சிருக்கும், எப்படி பேசணும் எப்படி பண்ணணும் அப்படி தெரிஞ்சிருக்கும். பிளஸ் அது இல்லாம இந்த 2 இயர்ஸ்ல நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும், சர்டிபிகேஷனை முடிங்க. மோஸ்ட்லி இப்போ லாஜிஸ்டிக்ஸ்ல ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்கன்னா அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து சிபிஏ இந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. நீங்க வந்து இந்த 2 இயர்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது நீங்க ஸ்கில் டெவலப் பண்ண ஆரம்பிங்க. இப்போ இப்போ ஐடியா இருந்தா நீங்க கோர்ஸரா இந்த மாதிரி ஆன்லைன் சைட்ல போய் படிச்சு ஸ்கில்ஸ் நீங்க அப்டேட் பண்ணுங்க. இல்லைன்னா டெக்னிக்கல் சர்டிஃபிகேஷனை வாங்க பாருங்க. இல்ல ஐடிஐ முடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் சர்டிஃபிகேஷன்லாம் இருக்குது, அதை போயிட்டு நீங்க என்ரோல் பண்ணி அதை படிக்க பாருங்க. நீங்க ஜாப் வரதுக்கு முன்னாடி 2 இயர்ஸ் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், பிளஸ் ஸ்கில் சர்டிஃபிகேஷன், அந்த ஸ்கில்ஸை வந்து நீங்க அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்க லிங்க்டின் ப்ரொஃபைல்ல நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே நீங்க ஆட் பண்ணி வச்சுட்டு பக்காவா ரெடி பண்ணிட்டு தான் இங்க வரணும். ஃப்ரெஷரா வந்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், டைரக்ட் ரெஃபரன்ஸ் இல்ல உங்களோட லக்கு அதுல தான் கிடைக்கும். அப்புறம் சங்கர், இப்ப துபாய்க்கு வரதுக்கு நீங்க சொல்லிட்டீங்க குவாலிஃபிகேஷன், இப்ப நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் இது எல்லாமே பேசிட்டோம். துபாய்க்கு நம்ம வந்த பிறகு இப்போ ஃப்ரெஷரோட சேலரி ரேஞ்ச் எப்படி இருக்கும்? அதாவது ஏற்கனவே நான் சொன்ன கேட்டகரியில தான் ஃபாலோ ஆகும். என்னன்னா கார்ப்பரேட் கம்பெனில ஒரு சேலரி ரேஞ்ச் வச்சிருப்பாங்க, ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் அதாவது மிட் லெவல் கம்பெனிஸ்ல வந்து ஒரு சேலரி ரேஞ்சு, அதாவது ஸ்மால் கம்பெனி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ட்ரேடிங் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து எல்எல்சி கம்பெனி அவங்களுக்குலாம் வந்து சில சேலரி ரேஞ்ச் வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் பேசிக்கலியாக பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸு, லாஜிஸ்டிக்ஸு, ப்ரொக்யூர்மெண்ட்டு, ஐடி, நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கோங்க, எந்த ஃபீல்டு வேணால் எடுத்துக்கோங்க, எல்லாமே பேசிக்ஸ் வந்து 3000 தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது நான் 3000 அதாவது என்ன சொல்கிறேன்னா கரெக்டாக சொல்கிறேனே,
இப்போ ஸ்மால் கம்பெனிஸாக எடுத்துக்கிட்டிங்களா, ஸ்மால் கம்பெனிஸ் ஃபுல்லாமே அவங்க ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1500லேருந்து 3000க்குள்ளே தான் இருக்கும். சரிங்களா, 1500லேருந்து 3000க்குள்ளே தான் இருக்கும். அதாவது நான் ஃப்ரெஷருக்கு சொல்கிறேன். ஸோ ஆமாம், ஃப்ரெஷருக்கு வந்து 1500லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது நீங்கள் எந்த மாதிரி இதில் போகிறீங்களோ, ஐடியில் போகிறீங்களோ, 1500லேருந்து 3000. இதே மிட் லெவல் கம்பெனியாக இருக்குது. மிட் லெவல் கம்பெனிஸ்னால் அவங்க ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்கன்னா 3000லேருந்து ஆரம்பிப்பாங்க. 3000 to 5000க்குள்ளே ஆரம்பிப்பாங்க. சரிங்களா, 3000லேருந்து உங்களுக்கு 5000க்குள்ளே கிடைக்கிறதுக்கு மிட் லெவல் கம்பெனிஸ் கரெக்டாக ஆப்ஷன் இருக்குது. இதே கார்பரேட் கம்பெனியில், பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனியில் நீங்கள் வந்து ஃப்ரெஷராக செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு 5000லேருந்து 8000 வரையும் உங்களுக்கு வந்து, அதாவது ஃப்ரெஷருக்கே வந்து 5000 வரையும் 8000 வரையும் கார்பரேட் கம்பெனிஸில், அதாவது என்ன சொல்கிறேன்னா எம்என்சி கம்பெனி சொல்கிறேன். எம்என்சி கம்பெனிஸில் வந்து அந்த ஸ்டார்ட் அப் கிடைக்கிறது எடுத்தோடனே அவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கு மேலே கிடைக்கிறது வந்து அது கம்பெனிஸோட என்ன சொல்கிறது, கம்பெனிஸோட வேல்யூவேஷனை பொறுத்து இருக்குது. பெரிய கம்பெனிஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா ஃப்ரெஷர்ஸை கண்டிப்பாக வந்து இங்கே எடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து இங்கே வந்து பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ்லாம் எடுக்க மாட்டாங்க. அதுவும் கண்டிப்பாக ரெஃபரன்ஸு அதுக்கு நிறைய என்ன சொல்கிறேன்னா எடுக்க மாட்டேன் சொல்கிறதோட அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸு, அதுக்கான க்ரைட்டீரியா ரேஞ்ச் வந்து உங்களால் மீட் பண்ண முடியாது. அவ்வளோதான், மற்றபடி எதுவும் கிடையாது. அதை மீட் பண்ணிட்டீங்கன்னா தான் நீங்கள் அந்த ரேஞ்ச் போயிருவீங்க. ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா சங்கர், ரீல்ஸ்ல துபாய்ல 25 லட்ச ரூபா சேலரி வேணுமா, 5 லட்ச ரூபா சேலரி வேணுமா, அதுக்கு நீங்க இதை படிச்சாதான் உங்களுக்கு இந்த சேலரி கிடைக்கும் அப்படின்னு ஆட் எல்லாம் பண்றாங்க. அதாவது ரீல்ஸ் வந்து வியூஸுக்காக பண்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஓ நமக்கும் 25 லட்ச ரூபா சேலரி கிடைக்குமா, நம்மளும் போய் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வந்துட்டு டிசப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதுக்கு தகுந்தாப்புல குவாலிஃபிகேஷன் அவங்க என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாங்கன்னு நமக்கு தெரியல இல்ல. அதாவது ஞானகுமார், நீங்கள் இப்போ கேட்குற கேள்வி வந்து புரியுது எனக்கு. இதுக்கு பதில் என்னன்னா, எல்லாமே ஆசையை தூண்டுறது தான். நம்மளோட ஆசையை தூண்டுறது, இப்படி கிடைச்சிரும் அப்படி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு விதமான நம்மளுக்கு மைண்ட் இருக்கும். ஒன்று ஃபிசிக்கல் மைண்டு, இன்னொன்று வெர்ச்சுவல் மைண்டுன்னு சொல்லுவாங்க, சைக்காலஜிக்கலாக சொல்லுவாங்க. ஏன்னா இந்த டாப்பிக்கில் போயிட்டு நினைக்காதீங்க. ஏன்னா நம்மளுக்கு எப்பயுமே வந்து ஒரு தேவை இருக்குது. நம்ம பிசிக்கல் மைண்டை நம்ம வந்து செக் பண்ணவே மாட்டோம். வெர்ச்சுவல் மைண்டை தான் எப்பவுமே செக் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா வெர்ச்சுவல் மைண்ட்ன்றது வந்து ஒரு ஆகாயம் மாதிரி. அதுக்குள்ளே நீங்கள் பார்க்குற கற்பனைகள், கனவு கோட்டைகள், நீங்கள் அதாவது நடக்காத விஷயங்கள்லாம் அதில் நடந்திருக்கும். நடக்குன்ற நம்பிக்கை அந்த வெர்ச்சுவல் மைண்டில் இருக்கும். நீங்கள் அதை நோக்கி தான் பயணம் பண்ணுவீங்க. சரிங்களா, ஸோ அது அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் சொல்கிறாங்க, யூடியூப்பில் சொல்கிறாங்க 25 லட்சம் 10 லட்சம் 30 லட்சம் சொல்கிறாங்க, பண்ணுறாங்க, செய்கிறாங்கன்னா அது சப்போஸ் உண்மையாக கூட இருக்கலாம். பட் அதுக்கு நீங்கள் குவாலிஃபைடான்னு தெரியாது. அது நீங்கள் வந்து உங்களை நீங்கள் எவாலுவேட் பண்ணணும் முதல்ல. அவங்க சொல்கிறதே சும்மா 19 வியூஸ்க்கு எதுக்கு சொல்கிறாங்க, நம்ம வந்து அதை ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து எல்லா விஷயங்களும் கேட்கறதுக்கு நம்ம உரிமை இருக்குது. அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் சரி பார்க்கறதுக்கும் நம்மளுக்கு கடமை இருக்குது. அந்த கடமையை மறந்துடுவோம். எல்லாத்தையும் கேட்குறோம் நம்ம, ஆனால் நம்ம கடமையை மறந்துடுவோம். நம்ம அதை நீங்கள் எவாலுவேட் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா, 2க்கு 3 பேர் 4 பேர் 5 பேர்கிட்ட துபாயில் வேலை பார்த்துட்டு இருக்கவங்க, சார்ஜா அபுதாபி எங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்கள கம்யூனிகேட் பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. ஜாப் அப்ளை பண்ண தெரியுது, இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல வந்து எல்லாத்தையும் கேட்க தெரியுது, எல்லாத்தையும் பண்ண தெரியுது. அதை வெரிஃபை பண்ணதுக்கு ஏன் கஷ்டப்படுறீங்க? 5 பேர் 4 பேர்ட்ட கனெக்ட் பண்ணுங்க. லிங்க்டின்ல மெசேஜ் பண்ணுங்க. தெரியாத ஆளை தான் ஹெல்ப் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு இது இருக்குது, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர்ட்ட மெசேஜ் பண்ணுங்க, 100 பேர்ட்ட மெசேஜ் பண்ணுங்க. ஒரு 10 பேர் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்க மாட்டாங்களா? இது ஜென்யூன் இல்லைன்னு சொல்லிட்டு பண்ண மாட்டாங்களா? ஸோ நீங்க வந்து எப்பயுமே வேலிடேட் பண்ண நீங்க ட்ரை பண்ணுங்க. யூடியூப்ல பாக்குறதோ, இன்ஸ்டாகிராம்ல பாக்குறதோ, ஃபேஸ்புக்ல பாக்குறதோ தப்பு கிடையாது. பட் ஆனா பிசிக்கலா உங்க பிசிக்கல் மைண்ட்ல அதை வேலிடேட் பண்ண பாருங்க. வெர்ச்சுவல் மைண்ட்லயே கனவுல இருந்துடாதீங்க. இது நடந்துரும், நம்மளுக்கு செய்யறோம். ட்ரீம் பிக்ன்றதெல்லாம் வேறதான். பட் அதை வச்சு நிறைய பேர் ஏமாத்தம் செய்யறாங்க. ஸோ அதை நீங்க அலர்ட்டா வந்துக்கோங்க. அப்புறம் சங்கர், நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க துபாயில? உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சரி, நம்ம கட் பண்ணிட்டு நம்ம திருப்பியும் போடுவோம். என்ன சொல்லணும்னா, இப்போ ஜாபை பத்தி இல்ல இருக்கட்டும், அது போட்டோம். இப்போ 28 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நீங்க எவ்வளவு ஸ்ட்ரிங் பண்ண போறேன்னு தெரியல. நீ எவ்வளவு ஸ்ட்ரிங் பண்ண போறேன்னு தெரியல. நான் வேணா கட் பண்ணிட்டு சரி இதே அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோமா? ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பியும் வந்து வேற டாபிக் ஆரம்பி, இன்னொரு வீடியோ ஆரம்பிக்கும் போது உனக்கு கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். 1 hour போச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது முடிச்சிரு. நீங்க ஃப்ரெஷரை பத்தி வேற ஏதாவது சொல்ல வேண்டியதுன்னா இல்ல, அதாவது ஒரு சார், அதான் விசா வந்து இங்க எப்படி வர்றது, அப்ளை பண்றது சொல்லிட்டேன். என்னென்ன ஜாப்ஸ்லாம் ஓப்பனிங் இருக்குன்னா சொல்லிட்டேன். எப்படி வந்து ஸ்கில்ஸ் வேணுமா என்னன்னு கேட்டுட்டேன். மோஸ்ட்லி எல்லாம் கேட்டுட்டேன். தங்குறத பத்தியும் சொல்லியாச்சு.
என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணி என்ன மாதிரி பிளான் போடுறதுன்றது கேட்கலாம். ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு என்ன மாதிரி நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் நீங்க அப்படின்ற பாயிண்ட் கேட்கலாம். அது நிறைய அதான் பெரிய டாபிக் அது. ஓகே சங்கர், இப்போ என்ன மாரி ஜாப் கிடைக்கிறதுக்கு இப்போ கிடைக்கிறதுக்கு ஒரு பிளானிங் ஒன்று பண்ணும்ல. என்ன மாரி கேட்டகரிக்கு நம்ம அப்ளை பண்ண போறோம், இத்தனை நாள் இருக்க போறோம், ஒரு பிளானிங் ஷெட்யூல் பண்ணாதானே அந்த டேஸை வீணாக்காம அப்ளை பண்ண முடியும். அதை பத்தி சொல்லுங்க. இது வந்து இது கொஞ்சம் பெரிய விஷயம் தான், டிஸ்கஷன் தான். ஏன்னா எல்லாருமே வந்து நான் சொல்ற மாதிரி துபாய்க்கோ வரணும், அதாவது எமிரேட்ஸ்க்கு வரணும், அபுதாபி, ஷார்ஜா, எந்த எமிரேட் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க வரும்போது நீங்க வந்து எவ்வளோ பட்ஜெட் தேவைப்படுன்றது வந்து நீங்க அந்த வீடியோல பார்த்துருப்பீங்க. அதை நம்ம தயார் பண்றது, சில பேர் கடன் வாங்குவாங்க, சில பேர் சேர்த்து வைப்பாங்க. மோஸ்ட்லி 80% 70% கடன் வாங்குறது தான் இருப்பாங்க. ஸோ நம்ம அவ்வளோ நம்ம சிரமப்பட்டு பணம் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு வருவோம். அதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் இருக்கும். நீங்க ஜாபுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றது தான் ரொம்ப, அப்ளை பண்றது ப்ரிப்பரேஷன் பண்றது தான் நீங்க ரொம்ப பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை எப்படி பண்றதுன்னா, நீங்க ஊர்ல இருக்கும் போதே அந்த வேலையை நீங்க ஆரம்பிக்கணும். எப்படி நீங்க வந்து நீங்க ஊர்ல 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஜாப்ல, நீங்க ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க கோர்ஸ் போயிட்டு இருப்பீங்க, சர்டிஃபிகேஷன் போயிட்டு இருப்பீங்க. ஸோ ப்ளஸ் அது மட்டும் இல்லாம நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஜாப் அப்ளை பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் பிளான் என்ன தெரியுமா? கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து நீங்க ஒருவேளை நீங்க 5 வருஷம் 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கார்ப்பரேட் கம்பெனில இந்தியாவில் வேலை பார்த்துருக்கீங்க, சென்னையில பெங்களூர்ல கார்ப்பரேட் கம்பெனில வேலை பார்த்துருக்கீங்கன்னா நான் உங்களை எதுவும் சொல்லலை. பட் அந்த பிளான்ல நீங்க அதை போட்டு வச்சுக்கோங்க, டிக் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்றேன்னா, இங்க நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண போறது வந்து நீங்க வந்து பக்கத்து வீட்டு மாமானோ மச்சானோ கிடையாது. இங்க நீங்க அட்டன் பண்ற எல்லாருமே வந்து மல்டிநேஷனல் பீப்புள். மல்டிநேஷனல் பீப்புளோட ஸ்லாங் வந்து வேற மாதிரி இருக்கும். நீங்க ஃபியர் இல்லாதது வேற விஷயம். ஸோ அந்த கம்யூனிகேஷன்ஸை நீங்க வந்து ப்ராப்பரா இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க வந்து இந்தியன்ஸ் இருக்காங்க, பிலிப்பினோஸ் இருக்காங்க, பிளஸ் அதர் நேஷனாலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா லைக் எஜிப்சியன். ஸோ நிறைய நேஷனாலிட்டிஸ் இங்க இருக்காங்க. அவங்க எல்லாமே ஹெச்ஆர் ஃபீல்ட்ல இருக்காங்க. அவங்க கேட்கறது உங்களுக்கு முதல்ல புரியணும். கான்ஃபிடென்ட் இருக்கு, உங்களுக்கு இருக்கும். பட் அதுக்கு என்னங்க பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க வந்து நியூஸ் வெப்சைட் இருக்கு பாத்தீங்கன்னா, நிறைய நியூஸ் வெப்சைட். நான் சொல்றது ஃப்ரெஷர் சொல்றேன். நான் வந்து இன்டர்மீடியேட்டோ அட்வான்ஸ் லெவலுக்குலாம் நான் அதை சொல்லலை. ஃப்ரெஷருக்கு என்ன சொல்றேன்னா, நீங்க நியூஸ் வெப்சைட் CNN, BBC நியூஸோ, ஃபாக்ஸ் நியூஸ், மாதிரி பல தரப்பட்ட நியூஸை வந்து நீங்க கண்டினியூஸா டெய்லியும் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதாவது காலையில ஒரு 10 நிமிஷமோ, ஈவினிங் ஒரு 10 நிமிஷமோ இதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்டுட்டு நீங்க ஒரு கண்ணாடி முன்னாடி போயிட்டு நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. நீங்க என்ன நீங்க கேட்டீங்களோ அதை நீங்க வந்து கண்ணாடி முன்னாடி போய் நீங்க பேசி பாருங்க. இன்னைக்கு என்ன நியூஸ் கேட்டேன் நானு, நீங்க உங்க வாயால சொல்லி பாருங்க. கேட்கறதுக்கு காமெடியா தான் இருக்கும், பட் ஆனா இதுதான் பிராக்டிக்கல் உண்மை. நீங்க பேசும்போது இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும். ப்ராக்டிஸ் ஆகும்போது நாளைக்கு இன்டர்வியூல நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் டக்குன்னு அதே பிம்பம் உங்களுக்கு ஆன்சர் வந்து பட்டுன்னு வெளியே வந்துடும். உங்களுக்கு ஆன்சர் வந்து அந்த கோர்வையா வெளியே வந்துடும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ஸோ அதனால வந்து இந்த கம்யூனிகேஷன்ஸ்க்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணணும். இதை நீங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும், சரிங்களா? ரெண்டாவது வந்து ஜாப் அப்ளை பண்றதுக்கு நீங்க எல்லா கம்பெனிஸ், அதுக்கு முன்னாடி கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ரெண்டாவது வந்து நீங்க எல்லா ஜாப் ப்ரொஃபைல், ஜாப் போர்ட்டல் எல்லாத்துலயுமே நீங்க வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ரெடியா வச்சிருக்கணும், நீங்க ஊருக்கு வரதுக்கு முன்னாடி, சரிங்களா? எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா லிங்க்டின் தான், சரிங்களா? ரெண்டாவது நாக்ரிகல்ஸ், மூணாவது பார்த்தீங்கன்னா பயட், ஓகேங்களா? பயூட், ஓகே, BAYUT. நாலாவது வந்து இண்டீடு. பெரும்பாலும் எல்லாரும் இண்டீட் தான் பார்ப்பாங்க. நீங்க நாலுத்துலயுமே அப்ளை பண்ணி வருங்க. ஏன்னா நான் சொன்ன பாத்தீங்களா, சில வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி அவங்க ஒரு சைட்ல தேடுவாங்க, மிட் லெவல் கம்பெனி SME வந்து நாக்ரிகல்ஸ்னு தேடுவாங்க. சில ப்ரொஃபஷனல் கம்பெனிஸ், அதாவது MNC கம்பெனிஸ் லிங்க்டின் அதெல்லாம் தேடுவாங்க. ஸோ எல்லாத்துலயுமே நாலுத்துலயுமே நீங்க ப்ரொஃபைல வந்து பக்காவா கிரியேட் பண்ணி வைங்க. சில பேர் கன்ஃபியூஷன் இருக்கு, நான் ஊருக்கு வந்தா எந்த ஜாப் வேணா நான் எந்த ஜாப் பார்த்தாலும் பரவாயில்ல, நான் மல்டி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணலாமா அப்படின்னா அது உங்க இஷ்டம். நீங்க உங்களால டைம் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்துலயும் மல்டி ப்ரொஃபைல். எக்ஸாம்பிள் நான் வந்து அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் இல்லைன்னா ப்ரொக்யூர்மெண்ட் அசிஸ்டன்ட், ரெண்டுத்துக்குமே ஜாப் ப்ரொஃபைலே வேற, சரிங்களா? லாஜிஸ்டிக்ஸ் ஆஃபீஸர். ஸோ அந்த மாதிரி மல்டி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண முடிஞ்சா கிரியேட் பண்ணுங்க. வெவ்வேறு ஐடி கிரியேட் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. சொல்றேன், எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன்னா சில பேர் இங்க வந்தோன்னா ஒரு மாசம் ஜாப் கிடைக்கணும்னா நான் ப்ரொஃபைல மாத்திரவான்னு உடனே யோசனை வந்துடும். அப்போதைக்கு உட்காந்து இங்க டைம் நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு கூடாது. நீங்க ஊர்லயே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஊர்ல உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும் உங்களுக்கு, அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன்ஸ்க்கு அதுக்கு நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது வந்து ஜாப் போர்ட்டல் எல்லா வெப்சைட்டும் நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க போர்ட்டல்ல, சரிங்களா? அடுத்து வந்து அப்டேட்டட் ரெஸ்யூம், மல்டிபிள் ரெஸ்யூம் வச்சிருந்தா மூணாவது வந்து அப்டேட்டட் ரெஸ்யூம். எல்லாத்தையுமே ரெஸ்யூம் வந்து பக்காவா
ஃபார்மேட்டுக்கு என்னென்ன ஃபார்மேட்லாம் தேவையோ எல்லா ஃபார்மேட்லையும் ரெஸ்யூமை பக்காவாக வச்சுக்கோங்க. 4வது என்ன பண்ணீங்கன்னா, நீங்க வந்து டைரக்டரிஸ் போனீங்கன்னா துபாயில வந்து டைரக்டரிஸ்னு சொல்லி நிறைய இருக்குது. என்னென்ன மாதிரி கம்பெனிஸ், என்னென்ன மாதிரி ஃபீல்டு கம்பெனிஸ். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருந்தீங்கன்னா மெக்கானிக்கல் கம்பெனிஸ்லாம் அடிச்சீங்கன்னா என்னென்ன மாதிரி மெக்கானிக்கல் கம்பெனிஸ்லாம் இந்த துபாயில, அபுதாபில, ஷார்ஜால இருக்கோ எல்லாத்துலயும் லிஸ்ட் எடுங்க. ஏன்னா நீங்க வந்து இங்க ஜாப்ல வரவங்க சும்மா பொதுவா லிங்க்டின்ல போறாங்க, என்ன சொல்றது, லிங்க்டின்ல போறாங்க, இண்டீட்ல போறாங்க, சும்மா பார்க்க ஜாப், என்ன சொல்றதுன்னா ஜாபோட டைட்டில் சர்ச் பண்றாங்க, ஐடி ஆபீசரோ இல்லைன்னா லாஜிஸ்டிக்ஸ் ஆபீசரோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுல போய் அப்ளை பண்றது. இந்த மெத்தட்ல பண்ணுவாங்க. இந்த மெத்தட் வந்து என்ன பண்றோம்னா பெரிய கடல்ல போயிட்டு சும்மா சின்னோண்டு தூண்டில தூக்கி போடுற மாதிரி தான் அர்த்தம். அது மாட்டுமா மாட்டாதன்றதெல்லாம் வந்து அது சாத்தியம் கிடையாது. பட் நீங்க எக்ஸாக்டா பிளான் பண்ணணும்னா நீங்க என்ன மாதிரி ஃபீல்டு ஜாப் போறீங்களோ அந்த மாதிரி ஃபீல்டு கம்பெனிஸ் நீங்க எடுங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஈஸியா வந்து அந்த ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மேட்ச் ஆன கம்பெனிஸ் வந்து ஈஸியா எடுப்பாங்க உங்களை. அது இல்லாம நீங்க வந்து அந்த மாதிரி இப்போ மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட கம்பெனிக்கு போனீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலோட வேல்யூ வெயிட்டேஜ் அதிகமா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேனே, இப்போ ஐடி சம்பந்தமா வராங்க, ஐடியில் சம்பந்தப்பட்டவங்க ஐடி கம்பெனிஸ்ல போனாதான் அவங்களோட வேல்யூ கூடும். அதுவும் வேற மாதிரி அதாவது வேற மாதிரி பிசினஸ் கம்பெனிஸ்ல போனாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் அவங்களோட பிசினஸ் வந்து ட்ரேடிங் கம்பெனியா இருக்கும், இல்லைன்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனியா இருக்கும். இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு அவங்க போனான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட வேல்யூ கம்மியா தான் இருக்கும், அவங்களோட சேலரி வந்து கம்மியா தான் இருக்கும். இதுவே ஐடி கம்பெனிக்கு அவங்க போனாங்கன்னா அவங்களோட வேல்யூ கூட இருக்கும், சேலரியும் கூட இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த பாயிண்ட்ல தான் 4வது சொல்றேன். நீங்க எந்த ஜாப் போறீங்களோ, மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா மெக்கானிக்கல் கம்பெனி ஃபுல்லா எடுங்க, எலக்ட்ரிக்கல் கம்பெனினா எலக்ட்ரிக்கல் கம்பெனி ஃபுல்லா லிஸ்ட் எடுங்க. எடுத்துட்டீங்களா? ஸோ இதுதான் 4வது. 5வது என்ன பண்றீங்கன்னா, என்ன பண்றீங்கன்னா ஊர்லயே ரெடி பண்ணி வைக்கிறதா வைங்க, இல்ல இங்க வந்தாலும் சரி. 5வது என்ன கேட்டீங்கன்னா, இங்க வந்த அப்புறம் இங்க வந்து நீங்க வந்து என்ன தெரியுமா பண்ணணும், நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றது மட்டும்தான் வேலையை வச்சுக்கணும். உட்காந்துட்டு ஜாப் அப்ளை பண்றதுன்னு உட்காந்துட்டு இங்க என்ன பண்றாங்க எல்லாருமே, ஒரு மாசத்தை ஃபுல்லா டைம் ஃபுல்லா வேஸ்ட் பண்றது. உட்காந்துக்கிட்டு நான் மெயில கிளிக் பண்றேன், ஒரு மெயிலையும் நீங்க கிளிக் பண்ணி வேஸ்ட் தான் இங்க எல்லாமே. என்னன்னா நீங்க மெயில கிளிக் பண்ணி ஏதோ சாதிச்சுட்டு நினைக்காதீங்க. அது அது வந்து நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல. பட் இதையே இந்த எஃபோர்ட்டை ஏன் நீங்க முன்னாடியே செஞ்சு வச்சுக்க கூடாது? இங்க வந்து நீங்க பிசிக்கலா நீங்க போலாமே. இங்க வந்து அப்ளை பண்றது எல்லாமே என்ன பண்ணா கம்பெனி வெப்சைட்ல போய், இங்க வந்து கம்பெனி வெப்சைட்ல போய் அப்ளை பண்ற மாதிரி, ஏற்கனவே அனுப்பின மெயில வந்து முக்கியமான மெயில வந்து ரீஃபார்வர்ட் பண்ற மாதிரி அப்படி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஊர்ல இருக்கும்போது நீங்க ஏற்ற கம்பெனி லிஸ்ட்லாம் எடுத்தீங்க பாத்தீங்களா, அந்த லிஸ்ட் கம்பெனிஸ் எடுத்தீங்களா, அந்த கம்பெனிஸ் ஒவ்வொரு கம்பெனி வெப்சைட்டுக்குள்ளேயும் போய் அவங்களோட காமன் இமெயில் ஐடி எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஹெச்ஆர் இமெயில் ஐடி எடுங்க. எப்படி எடுக்கணும்னா, வெப்சைட்குள்ள போனீங்கன்னாவே வெப்சைட்ல வந்து கான்டாக்டர்ஸ்ல கம்பெனிஸ் இமெயில் ஐடி இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. பிளஸ் அந்த கம்பெனிஸோட லிங்க்டின் ப்ரொஃபைல் போங்க. லிங்க்டின் ப்ரொஃபைல் போனீங்கன்னா அந்த கம்பெனில ஹெச்ஆர் டீடைல்ஸ்லாம் வரும், ஹெச்ஆர்ல யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்கன்னு வரும். அவங்க லிஸ்ட் எடுத்துக்கோங்க. இமெயில் ஐடிக்கு கிடைச்சா எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஊர்லயே நீங்க வந்து இமெயில கம்போஸ் பண்ணிருங்க. கம்போஸ் பண்ணி டிராஃப்ட்ல போட்டு வச்சிருங்க. எல்லாமே டிராஃப்ட்ல. எக்ஸாம்பிள், ஜாப் அப்ளை ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஒரு கம்பெனி பேர் எக்ஸாம்பிள் வந்து அல்மராய் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிஸை வந்து நீங்க வந்து போட்டு வச்சிருங்க. சரிங்களா? அதை வந்து கம்போஸ் பண்ணி டிராஃப்ட்ல சேவ் பண்ணி வச்சிருங்க. சென்ட் பண்ண வேணாம், ரெஸ்யூம்லாம் அட்டாச் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருங்க. ஸோ என்ன பண்றீங்கன்னா அவ்வளவுதான். இந்த மாதிரி நீங்க நிறைய கம்பெனிஸை வந்து டிராஃப்ட்ல நீங்க போட்டு வச்சுக்கணும். சொல்ல போனா ஒரு 200 கம்போஸ் வந்து டிராஃப்ட்ல இருக்கணும் மினிமம் சொல்றேன். ஸோ இதான் 5வது ஸ்டெப். சரிங்களா? நீங்க 6வது ஸ்டெப் என்ன பண்ணீங்கன்னா, இங்க ஊருக்கு வந்துட்டு துபாய்க்கோ ஷார்ஜாக்கோ அபுதாபிக்கோ வந்துட்டோன்னே நீங்க முதல்ல என்ன பண்ணணும்னா வாக்கின் இன்டர்வியூ தான் நீங்க செக் பண்ணணும். வாக்கின் இன்டர்வியூக்கு என்னென்ன வெப்சைட்ன்றதெல்லாம் வந்து நாங்கள் வந்து போக டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா சொல்கிறேன். நான் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது வாக்கின் இன்டர்வியூ செக் பண்ணுறதுக்கு. வாக்கின் இன்டர்வியூலாம் செக் பண்ணுங்க. இங்கே வந்தோடனே இன்ஸ்டாகிராமு, ஜாப் ஃபேர்ஸு, இன்ஸ்டாகிராமில் வந்து ஜாப் போஸ்ட் பண்ணுறது, ஃபேஸ்புக்கில், இது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து லிங்க்ல வச்சுக்கோங்க. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, இந்த இன்ஸ்டாகிராம்லாம் சொன்னீங்க பார்த்தீங்களா, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூபு, ஷார்ட்ஸு, இதெல்லாம் நீங்கள் லிங்க்ல வச்சுருந்தீங்கன்னா வாக்கின் இன்டர்வியூஸ் ஃபுல்லாமே இதில் செக் பண்ணுவீங்க. லைவா வரும், போட்டிருப்பாங்க, போஸ்ட் போடுவாங்க, வாக்கின் இன்டர்வியூஸ் வருது, இங்கே வந்து இதில் இந்த ஜாப் போஸ்ட் வேகன்சி வருதுன்னு. இங்கே வந்தால் அதை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இமெயில் உட்காந்து அனுப்பிட்டு இருக்கிறதுலாம் நீங்கள் வந்து முதல்ல டிராஃப்ட் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ இந்த 6வது ஸ்டெப் வந்து ஃபுல்லாமே வந்து வாக்கின் இன்டர்வியூ பற்றி நீங்கள் எல்லா ரிசர்ச் எடுக்கணும். அதான் 6வது. 7வது என்ன பண்ணுறீங்கன்னா, ஜாபை அப்ளை பண்ணுறது. எப்படி அப்ளை பண்ணுறது? ஏற்கனவே டிராஃப்டில் வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா,
காலைல எந்திரிச்சு காலையில 6 to 10 காலைல 6 to 10 எல்லா எந்தெந்த கம்பெனிஸ்லாம் நீங்க அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த கம்பெனிஸ் எல்லாமே சென்ட் பண்ணுங்க. ஏன்னா இங்க துபாயை பொறுத்த வரைக்கும் ஆபீஸ்ல காலையில வந்தோடனே காலைல தான் மெயில் ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. நீங்க நைட் அனுப்பிச்சுல நைட் மதியம் அதுக்கு அனுப்பிச்சுல எல்லாமே வந்து ரீட் ஆல் கொடுத்துருவாங்க. சம்டைம்ஸ் பார்க்காம போயிடும், சம்டைம்ஸ் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. சம்டைம்ஸ் நிறைய இமெயில படிக்கும் போது உங்களோடது வந்து அந்த ப்ராபபிலிட்டி சூசிங் பண்ற அந்த ப்ராபபிலிட்டி வந்து மிஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் காலையிலேயே உங்களோட இதை பார்த்துட்டாங்க, ஹெச்ஆர் பார்த்துட்டாங்க, அவங்க நீங்க அப்ளை பண்ற மேனேஜர் காலையில பார்த்துட்டாங்கன்னா அந்த பிக் பண்ற ப்ராபபிலிட்டி வந்து அதிகமா இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால காலைல எழுந்திரிச்சோன்னா சென்ட் பண்ண பாருங்க. அப்ளை பண்ண சொல்லலை, சென்ட் பண்ண பாருங்க. சென்ட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஈவினிங் ஆனால் நீங்கள் கம்போஸ் பண்ணுறது, மெயில் வந்து டிராஃப்டில் போட்டு வச்சுக்கிறது எல்லாமே ஈவினிங் நைட் வச்சு பண்ணி வச்சுக்கோங்க. காலைல எழுந்துச்சு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். இதுதான் 7வது ட்ரிக்கு. சரிங்களா? 8வது வந்து நெட்வொர்க்கிங். இங்கே வந்தீங்களா, இங்கே வந்தோன்னே என்ன பண்ணணும், எடுத்தோன்னே நான் என்ன சொன்ன மாதிரி வாக்கிங் இன்டர்வியூ பண்ண சொன்னேன்னா, இங்கே வந்து ஜாப்லாம் உங்களை மெயிலாம் சென்ட் பண்ண சொல்லல, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. வாக்கிங் இன்டர்வியூ போனீங்க, 7வது என்ன சொன்னா மெயில வந்து அனுப்புறது காலைல 6 to 9 தான் அனுப்பணும். 8வது என்ன சொன்னா நெட்வொர்க்கிங் துபாயில ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு இவங்கள தெரியல அவங்கள தெரியல இந்த உலகம் வந்து நல்ல உலகம் தான். நம்ம எப்படி நடந்துக்கிறோம் பொறுத்து இருக்கு, மற்றவங்க எப்படி நடந்துக்கிறாங்க பொறுத்து இருக்கு. நீங்க ஹெல்ப் கிட்டனா யாரும் ஹெல்ப் இல்ல சொல்ல மாட்டாங்க. ஒரு கொஞ்சம் பேர் சொல்றாங்கன்னா அவங்கள வச்சுக்கிட்டு நீங்க நெகட்டிவா ஃபீல் பண்ணிக்காதீங்க, அதை விட்டுருங்க. 10 பேர்ல ஒரு 2 பேர் ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல, அதுவே உங்களுக்கு பெரிய விஷயம். நீங்க வந்து கான்டாக்ட்ஸை மொபைல் நம்பரை சேவ் பண்ண பாருங்க. இந்த மாதிரி எனக்கு ஜாப் வேணும், இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சா சொல்லுங்கண்ணா. கான்டாக்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா கான்டாக்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நண்பர்களையும் வெல்விஷஸையும் இங்கே வந்து சேவ், நீங்கள் போய் மீட் பண்ணும்போது இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது சேவ் பண்ண பாருங்க. அப்படி பண்ணினீங்கன்னா அதுதான் உங்களுக்கு காப்பாற்றுறதுக்கான அந்த சொல்லுவாங்கல்ல, காப்பாற்றுறதுக்கான அந்த கடைசி பிரம்மாஸ்திரம் வந்து அதுதான். அந்த நல்ல விஷயங்கள் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா இந்த இங்க வந்து துபாயில வந்து நீங்க நெட்வொர்க்கிங் பண்ணும்போது யார்கிட்டாவது ஒருத்தவங்கள்ட்ட இருந்து ரெஃபரன்ஸ் கரெக்டா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இதுதான் 8வது விஷயம். ஸோ இதுக்கப்புறமாட்டி நீங்க இந்த 9, 10 வந்து நீங்க ஏதாவது வந்து அதை சொல்றேன்னா இந்த 10 விஷயங்கள் சொல்லுவாங்க, 10 கரெக்டா பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த 9, 10வது விஷயங்கள்லாம் நீங்க பண்ற எஃபோர்ட். 9வது வந்து டைம் மேனேஜ்மெண்ட். எப்படி நீங்க வந்து கரெக்டா பர்ஃபெக்டா இங்க துபாய் வந்து டைம் மேனேஜ் பண்றீங்கன்னு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இஷ்டத்துக்கு அப்ளை பண்றது, இஷ்டத்துக்கு போறது, வாக்கினி வந்தா போறது, வரலைன்னா வீட்டிலேயே உட்காந்துருக்கிறது, பக்கத்துல போயிட்டு நெட்வொர்க்கிங் பண்றது கிடையாது, கான்டாக்ட்ஸை சேவ் பண்றது கிடையாது. ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து 9வது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட் அதை நீங்க ரொம்ப பாத்துக்கணும். 10வது பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஏற்கனவே போட்டோம் பாத்தீங்களா, அந்த பட்ஜெட்டுக்குள்ள முடிக்கிற மாதிரி நீங்க பார்க்கணும். ஏன்னா ஏன் சொல்றேன்னா நீங்க வந்து சப்போஸ் 2 monthsல நீங்க வந்து விசிட் விசா நீங்க முடிக்க முடியல, ஜாப் கிடைக்கலன்னா நீங்க எக்ஸ்டென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸ்டென்ஷன் பண்றதுக்கு காசு கூட. நீங்க வந்து ஒமான் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு 1500 dirhams கிட்ட ஆகும்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸிட் எடுத்து திருப்பி வர்றதா இருந்தா. ஸோ அதுக்கான விஷயங்களையும் காசையும் நீங்க கையில வச்சுக்கணும். ஸோ பட்ஜெட் நீங்க வந்து இந்த 1 மாசம் செலவு பண்ற 2 மாசம் செலவு பண்ணும்போது ரொம்ப பார்த்து நிதானமா செலவு பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்தியன் ருபியை வந்து தாராளமா நான் வரணும்ப்பா, நான் ஒரு 2 லட்ச ரூபா இருந்தா எத்தனை மாசம் இருக்கலாம்? ஸோ இதுதான் நான் சொன்ன 10 விஷயங்கள். இந்த 10 விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் உங்களுக்கு. என்னடா அது இவ்வளவு பெரிய டீட்டெயில்டா சொல்லிட்டு இருக்கானே, இது சாத்தியப்படுமான்னு. நீங்க இந்த வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இதுக்குள்ள அர்த்தங்கள் உங்களுக்கு புரியும். அந்த ரொம்ப இன்னும் நான் டீட்டெயிலா போவேன், பட் அதான் வீடியோ வந்து ரொம்ப எலாபரேட்டா போயிட்டே இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க, நான் வந்து டீட்டெயிலா நாங்க வந்து தெரிவிக்கிறோம். இப்போ ஞானகுமார் கேட்ட மாதிரி இவ்வளோ அமௌண்ட்டா சொல்ல முடியாது என்னால. நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து தனித்தனியா பிரிச்சு சொல்லியிருக்கேன். நீங்க இந்த ஃபார்வர்ட் பண்ணி ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது நீங்களாம் எல்லாம் கூட்டு பார்த்தீங்கன்னா திரம்ஸ்ல இருந்து நீங்க ருபீஸா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா ருபீஸ்ல அப்டேட் பண்ண முடியல, ஏன்னா திரம்ஸ் இங்க சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இங்க உங்களுக்கு வந்து இங்க வந்து ஃபீஸ் ஏத்த வந்து நான் வந்து கால்குலேட் அப்ராக்சிமேட்டா பண்ண முடியாது. நீங்க வந்து அதை வந்து நீங்க கால்குலேட் பண்ணி பாத்துக்கோங்க. அது சரி சங்கர், நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான் சொன்னேன். அது வந்து ஏன்னா நம்ம கிராம்ஸ்ல வேணா ஒரு 10,000 கிராம்ஸ் ஒரு மாசத்துக்கு ஒரு 3,000 வச்சுக்கிட்டா கூட ஒரு 3 மாசத்துக்கு ஒரு 10 or 12,000 நம்ம கையில வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ சொல்லலாம்ல. இல்ல அப்ராக்சிமேட்டா அந்த கால்குலேஷன் பண்ணணும், வெயிட் பண்ணுங்க. கால்குலேஷன் ஏன்னா நம்ம வீடியோல சொல்றது வந்து 19 சொல்லி மக்கள் வந்து எல்லாரும் ஏமாத்துற மாதிரி உங்க வீடியோ பார்த்து எல்லாரும் ஏமாந்துட்டாங்க, ஞானகுமார் வந்து 10,000 சொன்னாப்ல 8,000 சொன்னாப்ல அப்படின்ற ஒரு பேர் கெட்ட பேர் வந்துடக்கூடாது. அதனால நம்ம பொறுத்து இருக்கு அது வந்து எப்படியே வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகுங்கிறதும்.
ஓகே இல்ல சங்கர், நம்ம இது நம்ம நம்ம வரைக்கும் சொல்றது வந்து இது நம்ம வரைக்கும் சொல்றது நம்ம வந்து வந்து பேசிக். நிறைய விஷயங்களை நீங்க சொல்லியிருக்கீங்க. ப்ரெஷருக்கான அவங்களோட பிளானிங்கு, அவங்க எப்படியான பட்ஜெட்ல வர முடியும், எல்லாமே சொல்லிட்டீங்க டீட்டெயிலா. விசிட் விசா எப்படி எக்ஸ்டெண்ட் பண்றது, எப்படி எக்ஸிட் ஆகுறது, எல்லாமே சொல்லியிருக்கீங்க. வேற ஏதாவது உங்களோட ஒரு மோட்டிவேஷனா ஒரு சிங்கிள் லைன்ல ஃப்ரெஷருக்கு ஏதாவது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சிடலாம். ப்ரெஷருக்கு சொல்றதா இருந்தா நீங்க வந்து முதல்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த இந்த பட்ஜெட்டு, ஜாப் பிளான் இது தவிர உங்களுக்கு இருக்கிறது வந்து தன்னம்பிக்கை. இதுதான் உங்களுக்கு அதிகமா வேணும். உங்களுக்கு தன்னம்பிக்கைன்னா என்ன அர்த்தம்னா, அடுத்தவங்க மேல நம்பிக்கை இல்லை, உங்க மேல நம்பிக்கை. ஸோ நீங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கான்ஃபிடண்டா இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, அந்த பாசிட்டிவிட்டி மைண்ட் இருக்கும்போது நீங்க செய்யற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்பிக்கை தன்மையா இருக்கும். ஐயோ இப்படி ஆச்சு அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம இங்க வந்தோடனே வந்து எக்ஸாம்பிள் சொல்றேனே, டிராவல் பண்ணும்போது அந்த ஒரு மீட்டிங் வந்து அட்டன் பண்ண முடியாம போயிடும், ரீச் பண்ண முடியாம போயிடும். ரீச் அந்த ஸ்பாட் ரீச் பண்ண முடியாம மீட்டிங் விடுற மாதிரி இருக்கும். விட்டோம் நம்ம அப்செட் ஆயிருவோம், ஐயோ என்னடா மீட்டிங் விட்டோமேன்னு சொல்லிட்டு. காசு செலவு பண்ணும்போது கையில காசு இருக்காது, ஐயோ கையில காசு இல்லையே. எல்லா இடத்துலயும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு வெறுமை வந்துடும் உங்களுக்கு. அந்த வெறுமை வரும்போது உங்களுக்கு டிப்ரெஷன்ல போயிருவீங்க. டிப்ரெஷன் போனோம்னா என்னடா அது இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி வரும். அதெல்லாம் இல்லாம தன்னம்பிக்கை, ஓகே இது விட்டோமா பிரச்சனை இல்லப்பா, அடுத்து நம்ம பாத்துருவோம்ப்பா, நம்மளால முடியும்பா, ஏதோ ஒரு நேரம் அப்படி வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஒரு விஷயங்கள் வரதுக்கு நல்ல புக்கு படிக்கணும். நல்ல நல்ல விஷயமான புக்குகள் வந்து மோட்டிவேஷனல் புக் எல்லாம் படிக்கணும். ஏன்னா இது என்னமோ எல்லாருக்குமே தானா வந்துடாது. சில விஷயங்கள் பெரியவங்க சொல்லணும், ஏன்னா தனியா நீங்க படிக்கணும். புக்கு படிக்கிறது நல்ல விஷயம். அதில் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை வரும். நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும்போது அதை வந்து ஜெயிச்சுட்டு போறதுக்கான விஷயங்கள் நிறைய பேர் இந்த ப்ரெஷர்ஸ் பண்றதே கிடையாது. ஏப்பா நான் வந்து வாழ்றதே பெரிய விஷயம், ஜாப் தர்றது பெரிய விஷயம், சம்பாதிக்கிறது பெரிய விஷயம், இதுல நீ சொல்றதெல்லாம் புக்கெல்லாம் படிக்கிறது தான் வந்து விளங்குமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் தப்பு. ஏன்னா இது எல்லாத்தையுமே கரை சேர்த்து கொண்டு போறது வந்து அந்த நல்ல விஷயங்கள் தான், பழக்கங்கள் தான், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதை நீங்க அதை விட்டுட்டு நீங்க இதுல நீங்க பணம் நல்லா சம்பாரிச்சு இங்க வந்து செலவு பண்ணிட்டு போறீங்க. எத்தனையோ பேர் இங்க ஜாப் வந்து கிடைச்சு சம்பாரிச்சு செலவு பண்ணிட்டு பட்ஜெட்டை மெயின்டைனே பண்ண முடியாமலாம் லைஃபை விட்டுருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து என்னது, அத்தியாவசியமான அந்த புக்ல உள்ள ரூல்ஸ் நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து ஃபாலோ பண்றதே கிடையாது. எக்ஸாம்பிள் சொல்றேன், ஜாப் சம்பாரிச்சீங்கன்னா ரூல்ஸ் இருக்கு. 2020 அதாவது 2020 சொல்லுவாங்க, 320 சொல்லுவாங்க. ஜாப்ல ஒர்க் பண்ணும்போது 2020 ரூல்ஸ்லாம் இருக்குது, எப்படி வேலை பார்க்கணும் அப்படின்றது. இப்ப நீங்க வந்து சேமிக்கிறீங்க, அதாவது பணத்துக்கு சொல்றாங்க, பணத்துக்கு வந்து 30-70 ரூல்ஸ் இருக்குது. பணத்துக்கு 30% வந்து சம்பாதிக்கிறதுல வந்து சேமிக்கணும், 70% வந்து 70% வந்து பிரேக் டவுன் பண்ணுவாங்க. அத்தியாவசியம், தேவை, ஃபேமிலின்னு சொல்லிட்டு அது நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க வந்து இன்னொருத்தர் சொல்றது வச்சு நீங்க செய்யக்கூடாது. நீங்களாம் படிச்சு தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையுமே. அப்பதான் நீங்க உங்க லைஃப்ல வந்து நீங்க ஜாப்லயும் சரி, ஒர்க் லைஃப்லயும் சரி, பர்சனல் லைஃப்லயும் சரி, ஹெல்த்தும் சரி எல்லாமே அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்க வந்து மொத்தத்துல நீங்க வந்து புக்கு படிச்சு நீங்க உங்களை வந்து என்ன மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு எல்லாத்துக்குமே ஒரு தகுதியான ஒரு கேடயமா நீங்க உங்களை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். மற்றது வந்து இன்னைக்கு போகும் ஜாப் நாளைக்கு வரும், பணம் இன்னைக்கு போகும் நாளைக்கு வரும். இந்த துபாய் இல்லைன்னா இந்த இந்த ஊர் இல்லைன்னா சிங்கப்பூர் போவீங்க, வேற எங்கன்னா போவீங்க. பட் ஆனா உங்களோட அந்த தன்னம்பிக்கையை நீங்க பில் பண்ணலன்னா யார் வேணா உங்களை உடச்சிடலாம் ஈஸியா. என்ன சொல்றதுன்னா ஈஸியா நெகட்டிவிட்டியை கொடுத்து உங்களை உடச்சிடலாம். அதுதான் மெயின். ப்ரெஷருக்கு வந்து அது டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நீங்க பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். ஓகே சங்கர், எனக்காக இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நிறைய இன்ஃபர்மேஷனையும் சொல்லியிருக்கீங்க. அதாவது வரப்போற யங்ஸ்டர்லாம் வந்து ஃப்ரெஷரா வரும்போது சங்கர் சொன்ன விஷயங்களை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி துபாயில அவங்களும் ஸ்டெபிளைஸ்டா ஒரு ஒரு ஜாப் கிடைச்சி அவங்க அங்க நிக்கணுங்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்க சொன்னது நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயம். இந்த வீடியோஸ் வந்து நம்ம திரும்பவும் நம்ம தொடர்ந்து நிறைய இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்ல அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் சங்கர். சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம். அதாவது நம்ம வந்து நம்ம பேசின வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன் உங்க மார்னிங் மூன் சேனல் வியூவர்ஸ்க்கு. சம்டைம்ஸ் ரொம்ப எலாபரேட்டா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் பேஷன்ஸா கேட்க பாருங்க. இல்ல உங்களுக்கு புரியல, உங்களுக்கு தெரியலன்னா கண்டிப்பா கமெண்ட்ல போடுங்க. ஞானகுமார் சார் வந்து அதுக்கான ரிப்ளை கொடுப்பாரு, கண்டிப்பா கொடுப்பாரு. இல்ல உங்களுக்கு வேற மாதிரி டவுட் இருக்கு, மேபி நாங்க சொல்ற கண்டென்ட் உங்களுக்கு இல்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்க கமெண்ட்ல போடுங்க. நாங்க அந்த வீடியோவா நாங்க கொடுக்கறதுக்கு நாங்க வந்து ஞானகுமார் பிளான் பண்ணிருக்காப்ல. அட்லீஸ்ட் மந்த்லி 2 times அது கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்காப்ல. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்க நான் ட்ரை பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே சங்கர், தேங்க்யூ சங்கர். ஏடா கட் பண்ணி தூக்க போறியா? ஸ்டாப் பண்ண போறேன். சரி, ஓகே. எங்கடா வீடியோ